ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் இட். இன்னைக்கான வீடியோவில் 10th ஜூன் 2024க்கான தி ஹிந்து சுடோக்கு பசில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பென்சில் நோட் டேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 1 இருக்குது. அண்ட் செகண்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த 2 பாக்ஸஸையும் இந்த 2 பாக்ஸஸையும் அண்ட் கடைசியாக இந்த ஒரு பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இந்த 2 பாக்ஸஸில் நமக்கு 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் சப்கிரிடில் ஆல்ரெடி 1 இருக்குது. ஃபோர்த் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் கூட இந்த 3 பாக்ஸஸையும் ஃபிஃப்த்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸில் 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிக்ஸ்த் சப்கிரிடில் ஆல்ரெடி 1 இருக்குது. செவன்த் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இடங்களையும் தேர்டில் இருக்கக்கூடிய இந்த 3 இடங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸில் நமக்கு 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செவன்த் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் நமக்கு 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எயித்து சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸில் நமக்கு 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கடைசியாக நைன்த் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸ் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து நம்பர் 2க்கு ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் 7ல் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸையும் தேர்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 2 பாக்ஸஸில் நமக்கு 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து செகண்ட் சப்கிரிடில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸையும் தேர்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் சப்கிரிடில் ஆல்ரெடி 2 இருக்குது. ஃபோர்த் சப்கிரிடில் பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸையும் ஃபிஃப்த்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபிஃப்த் சப்கிரிடில் ஆல்ரெடி 2 இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். சிக்ஸ்த் சப்கிரிட் வந்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸையும் தேர்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸில் நமக்கு 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செவன்த் சப்கிரிட்லேயும் நமக்கு ஆல்ரெடி 2 இருக்குது, நோ ப்ராப்ளம். எயித்து சப்கிரிட் வந்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸையும் செவன்த்தில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் நமக்கு 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் கடைசியாக நைன்த் சப்கிரிடில் செவன்த்தில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸையும் தேர்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 2 பாக்ஸஸில் 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இப்போ நம்பர் 3க்கு ஜம்ப் ஆனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரிடை பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸில் 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 3யோட டிஸ்டர்பன்ஸ் எந்த பாக்ஸ்லையுமே இல்லைங்கிறனால இருக்கக்கூடிய 7 பாக்ஸஸ்லையுமே 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே மாதிரி தான் தேர்ட் சப்கிரிட்லேயுமே 3யோட டிஸ்டர்பன்ஸ் எந்த பாக்ஸ்லையுமே இல்லைங்கிறனால இருக்கக்கூடிய 5 பாக்ஸ்லையுமே 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த்து சப்கிரிடில் ஆல்ரெடி 3 இருக்குது. ஃபிஃப்த்து சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்தில் இருக்கக்கூடிய இந்த 3யோட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு பாக்ஸில் இருக்கனால மீதி இருக்கக்கூடிய 3 பிளேசஸில் 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிக்ஸ்த்து சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்தில் இருக்கக்கூடிய இந்த 3யோட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 பாக்ஸஸில் இருக்கனால மீதி இருக்கக்கூடிய 5 பாக்ஸஸில் 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செவன்த் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்தில் இருக்கக்கூடிய இந்த 3யோட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கனால மீதி இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸில் நமக்கு 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ எயித்து சப்கிரிடில் 3யோட டிஸ்டர்பன்ஸ் எந்த பாக்ஸ்லையுமே இல்லைங்கிறனால இருக்கக்கூடிய 7 பாக்ஸஸ்லையுமே 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நைன்த் சப்கிரிட்லையுமே 3யோட டிஸ்டர்பன்ஸ் எந்த பாக்ஸ்லையுமே இல்லைனால இருக்கக்கூடிய 5 பாக்ஸஸ்லையுமே 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்பர் 4க்கு ஜம்ப் ஆனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸ் நமக்கு 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் சப்கிரிடில் 4ஓட டிஸ்டர்பன்ஸ் எந்த பாக்ஸ்லையுமே இல்லைங்கிறனால இருக்கக்கூடிய 7 பாக்ஸஸ்லையுமே 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ தேர்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்தில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் நமக்கு 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபிஃப்த்து சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்தில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 6 பாக்ஸஸ்லேயே நமக்கு 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபிஃப்த்து சப்கிரிடில் 4ஓட டிஸ்டர்பன்ஸ் எந்த பாக்ஸ்லையுமே இல்லைங்கிறனால இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸ்லையுமே 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிக்ஸ்த்து சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 5 பாக்ஸஸ்லையுமே நமக்கு 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செவன்த் சப்கிரிடில் ஆல்ரெடி 4 இருக்குது. இப்போ எயித்து சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்தில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸையும் நைன்த்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 2 பாக்ஸஸ் நமக்கு 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நைன்த்தில் ஆல்ரெடி 4 இருக்குது, ஸோ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு 5. ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் ஆல்ரெடி 5 இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். செகண்ட் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸையும் தேர்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸையும் அண்ட் ஃபிஃப்த்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 2 பாக்ஸஸில் நமக்கு 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் சப்கிரிடில் ஆல்ரெடி 5 இருக்குது. இப்போ ஃபோர்த் சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸையும் ஃபிஃப்த்தில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸில் நமக்கு 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஃபிஃப்த் சப்கிரிட்லேயுமே ஆல்ரெடி 5 இருக்குது. சிக்ஸ்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 3 பாக்ஸஸையும், 9ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 2 பாக்ஸஸையும், 3ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறனால மீதி இருக்கக்கூடிய 2 பாக்ஸஸில் நமக்கு 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 7th சப்கிரிட்ல 1ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த ஒரு பாக்ஸையும், 9ல் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 2 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறனால மீதி இருக்கக்கூடிய 2 பாக்ஸஸில் நமக்கு 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 8th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 5த்தில் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த ஒரு பாக்ஸையும், 9த்தில் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 2 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறனால மீதி இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸில் நமக்கு 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 7th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ரோல 2 5 இருக்குது. ஸோ இந்த ஹரிசாண்டல் ரோல வேறு எந்த இடத்துலையும் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ஹிடன் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த 8th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இந்த 2 5யும் எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் 9th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 5 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு நம்பர் 6. ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய இந்த 6 இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் நமக்கு 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் சப்கிரிட்ல ஆல்ரெடி 6 இருக்குது. இப்போ தேர்ட் சப்கிரிட்ல பார்த்தோம் அப்படின்னா 9ல் இருக்கக்கூடிய இந்த 6 இந்த ஒரு பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸில் நமக்கு 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த் சப்கிரிட்ல 6ஓட டிஸ்டர்பன்ஸ் எங்கேயுமே இல்லைங்கிறதுனால இருக்கக்கூடிய 8 பாக்ஸஸ்லையுமே 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபிஃப்த் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய இந்த 6 இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 2 பாக்ஸஸில் நமக்கு 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிக்ஸ்த் சப்கிரிட்ல பார்த்தோம் அப்படின்னா 9ல் இருக்கக்கூடிய இந்த 6 இந்த 2 பாக்ஸஸ் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 6 பாக்ஸஸில் நமக்கு 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செவன்த் சப்கிரிட்ல எந்த ஒரு பாக்ஸ்லையுமே 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்கிறதுனால இருக்கக்கூடிய 5 பாக்ஸஸ்லையுமே 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 8ல் பார்த்தீங்கன்னா 9ல் இருக்கக்கூடிய இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 பாக்ஸ்லையும், 2ல் இருக்கக்கூடிய இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 பாக்ஸ்லையும் இருக்கனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் தான் நம்ம 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கடைசியாக 9th சப்கிரிட்ல ஆல்ரெடி 6 இருக்கிறனால நமக்கு நோ ப்ராப்ளம். இப்போ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு நம்பர் 7. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்கிரிட்ல ஆல்ரெடி 7 இருக்குது. இப்போ தேர்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த 2 இடத்தையும், 6ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த ஒரு இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸஸில் தான் 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபோர்த் சப்கிரிட்ல பார்த்தோம் அப்படின்னா 5ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த 2 பாக்ஸஸையும், 6ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த 3 பாக்ஸஸையும், அண்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த 2 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 2 இடங்களில் தான் நமக்கு 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் சப்கிரிட்ல ஆல்ரெடி 7 இருக்குது. ஸோ நம்ம 7th சப்கிரிட் போகலாம். 7th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸில் நமக்கு 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 8th சப்கிரிட்ல ஆல்ரெடி 7 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ 9th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 8ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த 2 பாக்ஸஸையும், 6ல் இருக்கக்கூடிய இந்த 7 இந்த ஒரு பாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 2 பாக்ஸஸில் தான் நமக்கு 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு நம்பர் 8. ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 7ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் தான் நமக்கு 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ செகண்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 5ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 3 பாக்ஸஸையும், 8ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 3 பாக்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸ் தான் நமக்கு 8 வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணி இங்கே நம்ம 8 என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ஹரிசாண்டல் ரோல இருக்கக்கூடிய இந்த 2 8ம் எலிமினேட் ஆயிடும். திரும்பவும் நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல 8 போட்டுக்கலாம். இப்போ தேர்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 3 இடத்த டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 2 பாக்ஸஸ் தான் நமக்கு 8 வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ ஃபோர்த் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 3 பாக்ஸஸையும், 7ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 3 பாக்ஸஸையும், அண்ட் 5ல் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 3 பாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஒரு இடத்துல தான் 8 வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம நேக்கட் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல 8 போட்டுக்கலாம். இப்போ ஃபிஃப்த் சப்கிரிட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 8 இருக்குது. இப்போ நம்ம சிக்ஸ்த் சப்கிரிட்ல பார்த்தோம் அப்படின்னா 5ல் இருக்கக்கூடிய இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 பாக்ஸ்லையும், 4ல் இருக்கக்கூடிய இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 பாக்ஸ்லையும் இருக்கனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸ் தான் நமக்கு 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7th அண்ட் 8th சப்கிரிட்ல ஆல்ரெடி 8 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ 9th சப்கிரிட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துலையும், 7ல் இருக்கக்கூடிய இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும் இருக்கனால மீதி இருக்கக்கூடிய 2 பாக்ஸஸ் தான் நமக்கு 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு நம்பர் 9. ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்பர் 9 இருக்குது. செகண்ட் சப்கிரிட்ல 1ல் இருக்கக்கூடிய இந்த 9 இந்த 2 இடத்தையும், 3ல் இருக்கக்கூடிய இந்த 9 இந்த ஒரு இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 2 பாக்ஸஸ் தான் நமக்கு 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் சப்கிரிட்லையும் ஆல்ரெடி 9 இருக்குது. ஃபோர்த் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 7ல் இருக்கக்கூடிய இந்த 9 இந்த ஒரு இடத்தையும், 1ல் இருக்கக்கூடிய இந்த 9 இந்த 3 இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸ் தான் நமக்கு 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபிஃப்த் சப்கிரிட்ல 9ஓட டிஸ்டர்பன்ஸ் எங்கேயுமே இல்லைங்கிறனால இருக்கக்கூடிய 4 பாக்ஸஸ்லையுமே 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. இப்போ சிக்ஸ்த் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 3ல் இருக்கக்கூடிய இந்த 9ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துலையும், 9ல் இருக்கக்கூடிய இந்த 9ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 பாக்ஸ்லையும் இருக்கனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸ் தான் நமக்கு 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7th சப்கிரிட்ல ஆல்ரெடி 9 இருக்குது. இப்போ 8th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 9ல் இருக்கக்கூடிய இந்த 9ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 பாக்ஸ்லையும், 7ல் இருக்கக்கூடிய இந்த 9ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 பாக்ஸில் இருக்கனால மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸ் தான் நமக்கு 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 9th சப்கிரிட்ல ஆல்ரெடி 9 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ எலிமினேஷன் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். 9th சப்கிரிட்ல நமக்கு 3 நேக்கட் சிங்கிள் கிடைச்சிருக்கு.
இங்கே 3 போடுறனால இந்த 9th சப்கிரிட்லையும் சரி இதோட ஹரிசாண்டல் ரோ அண்ட் வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய மற்ற 3ஸுமே எலிமினேட் ஆயிரும். இப்போ நமக்கு 1ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். இங்கே 1 போடுறனால இந்த சப்கிரிட்ல இருக்கக்கூடிய மற்ற 1ங்கிற நம்பரும் இதோட ஹரிசாண்டல் ரோ அண்ட் வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய மற்ற 1ஸும் எலிமினேட் ஆயிரும். தென் இதே சப்கிரிட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அப்படின்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். இங்கே 8 போடுறனால இந்த சப்கிரிட்ல இருக்கக்கூடிய மற்ற 8ம் இதோட வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய மற்ற 8ம் எலிமினேட் ஆகிடும். இப்போ செகண்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிற 2 நம்பர்ஸ் நமக்கு வெர்டிக்கல் காலமில் வந்திருக்குங்கிறனால இப்போ நம்ம ஹிடன் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய மற்ற 2ங்கிற நம்பர்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் காலம்ல பார்த்தீங்க அப்படின்னா 2, 6, 2, 6 அப்படின்னு 2 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ 2 அண்ட் 6ங்கிற நம்பர்ஸ் இந்த 2 பாக்ஸஸ் தான் வருங்கிறது வந்துட்டு நேக்கட் பேரோட ரூல். ஸோ இந்த வெர்டிகல் காலம்ல இருக்கக்கூடிய மற்ற 2 அண்ட் 6ங்கிற நம்பர்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 7th சப்கிரிட்ல 1 அப்படின்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைச்சிருக்கும். அங்கே 1 என்ட்ரி பண்ணுறதுனால அதோட சப்கிரிட்லையும் சரி அதோட ஹரிசாண்டல் ரோலையும் சரி இருக்கக்கூடிய 1ங்கிற நம்பர்ஸ் எலிமினேட் ஆகிடும். இப்போ 8th சப்கிரிட்ல நமக்கு 1 அப்படின்னு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடைச்சிருக்கு. அங்கே 1 என்ட்ரி பண்ணுறது மூலமா அதோட வெர்டிகல் காலம் இருக்கக்கூடிய 1 எலிமினேட் ஆகி பக்கத்தில் 1 வரும். இதே செகண்ட் சப்கிரிட்ல நமக்கு கீழே 2 அப்படின்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைச்சிருக்கு. இங்கே 2 போடுறது மூலமா இங்கே 2 எலிமினேட் ஆகி மேலே 2 வரும். ஸோ மேலே 2 போடுறது மூலமா இந்த 2 எலிமினேட் ஆகிடும். இப்போ நமக்கு இங்கே 6ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைச்சிருக்கு. இங்கே 6 போடுறது மூலமா இந்த சப்கிரிட்லையும் சரி இதோட ஹரிசாண்டல் ரோலையும் சரி இருக்கிற மற்ற 6ங்கிற நம்பர்ஸ் எலிமினேட் ஆகிடும். இப்போ 5th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 அப்படின்னு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடைச்சிருக்கு. இங்கே 6 போடுறது மூலமா இந்த 2 6 எலிமினேட் ஆகிடும். அண்ட் 8th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 அப்படின்னு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே 6 போடுறது மூலமா இதோட ஹரிசாண்டல் ரோல இருக்கக்கூடிய மற்ற 6ங்கிற நம்பர்ஸ் எலிமினேட் ஆகிடும். இப்போ 8th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 9 இந்த பாக்ஸில் வந்தால் இன்னொரு 9 இங்கே வரும். இல்லை 9 இங்கே வந்துச்சு அப்படின்னா இன்னொரு 9 இங்கே வரும். இல்லை 9 இங்கே வந்துச்சு அப்படின்னா இன்னொரு 9 இங்கே வரும். இந்த 3 காம்பினேஷன்ஸும் சேர்ந்து நமக்கு எக்ஸ்விங் பேட்டர்னை தரும். ஸோ 9ங்கிற நம்பர்ஸ் இந்த 4th அண்ட் 6th காலம்ல இருக்கக்கூடிய இந்த 5 பாக்ஸஸ் தவிர வேற எங்கேயும் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம இந்த 6th காலம்ல இருக்கக்கூடிய இந்த 9ஐ வந்துட்டு எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதே சப்கிரிட்ல 9 ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைச்சிருக்கு. அங்கே 9 போட்டுக்கலாம். அண்ட் இதே சப்கிரிட் நமக்கு 3ன்னு ஒரு நம்பர் இருக்கனால இந்த சப்கிரிட்ல இருக்கக்கூடிய மற்ற 3ஸை எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 4ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கீழே கிடைக்கும். அந்த இடத்துல 4 போட்டுக்கலாம். இங்கே 4 போடுறதுனால இந்த சப்கிரிட்ல இருக்கக்கூடிய மற்ற 4ஸும் இதோட ஹரிசாண்டல் ரோ அண்ட் வெர்டிக்கல் காலம்ல இருக்கக்கூடிய மற்ற 4ஸும் எலிமினேட் ஆகிடும். இப்போ நமக்கு இதே சப்கிரிட்ல மேலே 5ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். அந்த இடத்துல 5 போட்டுக்கலாம். அண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த 3யோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 3 எலிமினேட் ஆகி இங்கே 4 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். ஸோ அங்கே நம்ம 4 என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே 4 போட்டனால இதோட சப்கிரிட் அண்ட் இதோட வெர்டிக்கல் காலம்ல இருக்கக்கூடிய இந்த 4 எலிமினேட் ஆகிடும். இப்போ 6th ரோல பார்த்தீங்க அப்படின்னா 4949 அப்படிங்கிற நம்பர்ஸ் இந்த 2 பாக்ஸஸில் ஆல்ரெடி என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ இப்போ நேக்கட் பேர் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய வேறு எந்த பாக்ஸஸ்லையும் 4 and 9ங்கிற நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த சப்கிரிட்ல நமக்கு 1ங்கிற நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே 1 என்ட்ரி பண்ணுற மூலமா இந்த சப்கிரிட்லையும் இதோட ஹரிசாண்டல் ரோலையும் இருக்கக்கூடிய 1 எலிமினேட் ஆகிடும். இப்போ 4th சப்கிரிட்லையும் நமக்கு 1ங்கிற ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கேயும் 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். கீழே நமக்கு 2ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 2 போடுறதுனால அதோட ஹரிசாண்டல் ரோ அண்ட் அதோட சப்கிரிட்ல இருக்கக்கூடிய 2s எலிமினேட் ஆகிடும். இப்போ நமக்கு மேலே 5ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். அங்கே 5 என்டர் பண்ணுறது மூலமாக இதோட சப்கிரிட்லையும் இதோட ஹரிசாண்டல் ரோ அண்ட் வெர்டிக்கல் காலம் இருக்கக்கூடிய மற்ற 5s எலிமினேட் ஆகிடும். இப்போ 7th சப்கிரிட்ல நமக்கு 5ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கும். அங்கே 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ 5th ரோல இந்த இடத்துல 5 இருக்கனால இதோட வெர்டிக்கல் காலம்ல இருக்கக்கூடிய இந்த 5 எலிமினேட் ஆகி இந்த 8th சப்கிரிட்ல நமக்கு 5ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். பக்கத்துலேயே 4ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். அதையே என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ 3rd காலம்ல பார்த்தீங்க அப்படின்னா 4949 அப்படிங்கிற 2 நம்பர்ஸ் ஆல்ரெடி இந்த 2 பாக்ஸில் வந்திருக்குங்கிறனால நேக்கட் பேர் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த காலம்ல இருக்கக்கூடிய வேறு எந்த பாக்ஸ்லையும் 4 and 9ங்கிற நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ நமக்கு 7ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். இங்கே 7 போடுறது மூலமாக இதோட வெர்டிக்கல் காலம்ல இருக்கக்கூடிய இந்த 7 எலிமினேட் ஆகிடும். இந்த ஹரிசாண்டல் ரோல பார்த்தீங்கன்னா 4343ங்கிற 2 நம்பர்ஸ் ஆல்ரெடி 2 பாக்ஸஸில் இருக்குங்கிறனால நேக்கட் பேர் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த சப்கிரிட்லையும் சரி இந்த ஹரிசாண்டல் ரோலையும் சரி வேறு எந்த இடத்துலையும் 4 and 3ங்கிற நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகாமல் எலிமினேட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 3ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் இருக்கும். அங்கே 3 போடுறது மூலமாக அதோட வெர்டிக்கல் காலம் இருக்கக்கூடிய இந்த 3 எலிமினேட் ஆகி கீழே 9ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். அங்கே 9 போடுறது மூலமாக அதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 9 எலிமினேட் ஆகிடும். இப்போ 6th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். இங்கே 2 போடுறது மூலமாக இதோட சப்கிரிட் அண்ட் இதோட வெர்டிக்கல் காலம் இருக்கக்கூடிய இந்த 2s எலிமினேட் ஆகிடும். பக்கத்திலேயே நமக்கு 9 ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைச்சிருக்கு. அங்கே 9 போடுறது மூலமாக அதோட சப்கிரிட் அண்ட் அதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய 9s எலிமினேட் ஆகிடும். இப்போ 4th சப்கிரிட்ல நமக்கு 9 ஒரு நேக்கட் சிங்கிள் கிடைக்கும். அங்கே 9 போடுறதுமா பக்கத்தில் இருக்க 9 எலிமினேட் ஆகி நமக்கு மேலே ஒரு நேக்கட் சிங்கிள் 9 கிடைக்கும்.
இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 நேக்கட் சிங்கிள்ஸை என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 9th சப்கிரிட்ல 7 ஒரு நேக்கட் சிங்கிள் இருக்கும். அங்கே 7 போடுறது மூலமா அதோட சப்கிரிட், அதோட வெர்டிகல் காலம் அண்ட் அதோட ஹரிசாண்டல் ரோல இருக்கக்கூடிய 7 எலிமினேட் ஆகிடும். இப்போ அதே சப்கிரிட்ல 2ன்னு நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் இருக்கு. அங்கே 2 போடுறது மூலமா அதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 2 எலிமினேட் ஆகி கீழே நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் 2 கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு நேக்கட் சிங்கிள்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் எலிமினேஷன் பண்ணி அடுத்த நேக்கட் சிங்கிள்ஸை கண்டுபிடிச்சி என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இன்னைக்கான 5 ஸ்டார் பசில் இந்த சுடோக்கு பசிலை நீங்களுமே சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நாளைக்கான வீடியோவில் அந்த டவுட்ஸ் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். Thank you.